கர்த்தருடைய கரங்களை தாம் பிடித்தார். படித்தோம். இந்த பகல் உபாகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ இளைத்து விளைத்து விட்டீர்கள், பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பல மீன்களை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. நீ இளைத்து வீடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பல மீன்களை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அன்று யோசுவா யுத்தம் பண்ணுகிறான். எதிரவன் எழும்பின அமலேக்கியரை கொல்கிறது வரையும் கொன்றொடுக்கிறது வரையும் அவை யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். லேவியா காரியம் தெரியுமா? பார்வனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு வாய்த்தத்த நாடை நோக்கி காலடிகளை வைக்கின்றதாலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்தது மட்டுமல்ல, அதோட பலவீனமாய் இருக்கிறதை வெட்டி போட்டார். லேவியா ஒரு வசனம் வாசிக்கிறேன். பிலோமோன் 24. எப்படி இருக்கலாம்? என் உடன்படிக்கையாளர்களாகிய மாக்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். அதனுடைய இங்கே நாம் பார்க்கின்ற வேளையில் என் உடன்படிக்கையாளராகிய மார்க்கும் அரிஸ்தார்க்கும் தோமாவும் லூக்காவும் உனக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். இங்கே நாம் பார்க்கின்ற தோமா அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட தெய்வம் மாசம் அனுபவித்தவன். தேவனுடைய பிள்ளையே, நீ விடாய்த்து போயிருக்கும் போது தான் வர்த்தக சாத்தான் உன்னை வெட்டி விடுவான், இல்லை என்றால் கொண்டு விடுவான். வேதம் சொல்கிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றிற்கும் வரா. அவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்றாக வராதபடி நம்மை பின்தங்க வைக்கிற சில அந்தகார சக்திகள் நம்மை கீழ்ப்படுத்திக் கொண்டிருக்கும் போது, நம்மை அடிமையாக்கிக் கொண்டிருக்கும் போது, இந்த கால வேளையில் அந்த சக்தியை மேற்கொள்ள வேண்டியது தேவை. ஒரு காரியங்களில் தோமா ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றது மட்டுமல்ல, பவுலோடு சேர்த்து சீரை மாசம் அனுபவிக்கிறார், பவுலோடு இணைந்து நிற்கிறார். பவுலுடைய தரிசனம் நிறைவேற பவுலோடு தேவன் கொடுத்த தேவனுடைய வெளிப்பாடுகள் தரிசனங்கள் நிறைவேற இதோ காலடிகளை முன்னாக வைத்துக்
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டார். அல்லேலூயா. பவுலோடு கூட நின்றவன், பவுலுடைய தரிசனம் நிறைவேறும்படியாய் பாடுபட்டவன், ஜெயிலில் கிடந்தவன், அவனுக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தின் மேல் உள்ள ஆசை அவரை தேவ அன்பிலே இருந்து அகற்றி நிறுத்தினது. அல்லேலூயா. சிலவர்களுக்கு பணத்தின் மேலே ஆசை, சிலவர்களுக்கு பொருள் மேலே ஆசை, சிலவர்களுக்கு சாரி மேலே ஆசை, சிலவர்களுக்கு சுதார் மேலே ஆசை. அல்லேலூயா. சிலவர்களுக்கு யுக்தி பார்க்க போவது ஆசை. இவ்விதமாக சில ஆசைகள், இச்சைகள் உலகத்துக்கு நேரே இழுத்து தேவபாவை தேவனை விட்டு பவுலோடு நிற்கின்ற வைராக்கியம், பவுலோடு பற்றி நிற்கின்ற அந்த அனுபவத்தை விட்டு இந்த உலகத்துக்கு நேரே தெசலோனிக்கா பட்டணத்துக்கு நேரே திரும்பி போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பவுலோடு கூட நிற்க வேண்டியவன் பவுலோடு இசைந்து நிற்காம போனபடியால் பவுல் ரொம்ப வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் அகற்று போகும்போதோ ஆண்டவருக்காக உண்மையாய் நிற்க, ஆண்டவருக்காய் உத்தமமாக நிற்க தன்னாலே அநேகரை கர்த்தருக்கு விடுதலையாய் அர்ப்பணிக்க முடிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 3:8. எத்தேயும் எபிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு இல்லாதவர்கள். அல்லேலூயா. எதையும் எபிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த 2 நபர்களும் மோசேயோடு எதிர்த்து நின்றார்கள். மோசே சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படாதபடி மோசேயோடு உரிய அந்த தரிசனம் அது நிறைவேற ஊடறுக்க முடியாதபடி இவர்கள் அகற்று போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். வசனத்தின் மூலமாய் சொல்லப்படுகிற சில சத்தியங்கள், சில வசனங்கள் இதயத்திலே குத்தப்பட்டாலோ, இதயத்திலே டச் பண்ணினாலோ, இதயத்தோடு பேசினாலோ அதற்கு கீழ்ப்பட வரவற்று, அதற்கு அர்ப்பணிக்க வரவற்று, அதற்கு தங்களை தாமே ஒரு ஜீவ பலியாய் கொடுக்கிறதை மறந்துவிட்டு இந்த உலகத்துக்கு நேரா, இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பதற்கு நேரா, இந்த உலகத்தின் கவர்ச்சிக்கு நேரா திரும்பி போகிறதை நாம் திருமறையில் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள். அல்லேலூயா. இப்போ மலையாளத்தில் வாய்க்கலாம். 2 தீமோத்தேயு 4:8.
ദുർബുദ്ധികളും വിശ്വാസം സംബന്ധിച്ച കൊള്ളരാത്തവരുമത്രേ. இவர்களுக்குள்ளே ஒரு துர்புத்தி இருக்கிறது, நல்லதல்லாத புத்தி. கர்த்தருக்காக நீ உண்மையாய் இருக்கணும் என்று ஆண்டவர் உன்னை குறித்து எதிர்பார்க்கிறார். வெறும் ஆராதனை மட்டும் பார்த்துவிட்டு போகிறது அல்ல. ஆராதனை சபை என்று சொல்லும்போது விசுவாசிகளின் கூட்டம், ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம், அந்த சபையிலே எல்லா காரியம் அடங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜெபம், வேத வாசிப்பு, கூட்ட ஒழுங்கு, காணிக்கை, ஊழியம் இதெல்லாம் இணைந்ததுதான் கர்த்தரை உயர்த்துகிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில துர்புத்தி இருக்கா இல்ல நல்ல புத்தி இருக்கா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளையே, அந்த துர்புத்தியை மாற்றி விடுகிற தேவனுடைய உள்ளத்தில் இந்த பகல் கடந்து வர வேண்டியது தேவை. அல்லேலூயா. இவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள், துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச வாழ்க்கையில கொள்ளராத்தவர்களாக இருக்கிறார்கள். மலையாளர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு இல்லாதவர்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உண்மை, ஆண்டவரை ஆராதிக்கிறோம் உண்மை. ஆனால் சபையிலே சிறிதும் பெரிதுமாக எந்த காரியமானாலும் ஒரு அர்ப்பணிப்பு மனோபாவத்தோடு செய்ய முடியாது என்று சொன்னா அவங்க தான் இந்த திருமறையை எச்சரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களை குறித்து கீழே சொல்லப்படுகிறது. 9 ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். ஆமென். இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை என்று பவுல் எச்சரிக்கிறார். ஏன்னு சொன்னா, ஆண்டவருடைய கவலைகளில் நீ உன்னை உத்தரவாய் நிற்கும் போதுதான் உன்னை உன் குடும்பம் பெறப்பட்டு தேசத்தின் நன்மையால் நாம் விருப்பப்பட்டவர்களாய் காண முடியும். நீ விசுவாச வாழ்க்கைக்கு நிற்காதபடி துர்புத்தி உடையவர்களாய் விசுவாச வாழ்க்கையிலே கொள்ளராதவர்களாய் போகும்போது தேவையான ஆசீர்வாதம் நாம் இழந்து விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு வசனம் கூட மறுபடியும் நாம் திருப்பி வருவோம். ஆமென். உபாகமம் 25:18 ஒரு தடவை வாசிப்போம். நீ இணைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பல வீரரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அல்லேலூயா. நீ ஆராதனையை ஒழுங்கில்லாதபடி, ஜெபிக்கிறது ஒழுங்கில்லாதபடி, தேவனை உயர்த்துகிறது உண்மை இல்லாதபடி, வேத வாசிப்பு இல்லாதபடி, அல்லேலூயா. பைபிளை துறக்கிறதை ஞாயிற்றுக்கிழமை ஆயிருக்கு கொண்டு செல்வதை கொண்டு வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுப்பி அல்லேலூயா கேட்டுத்தாங்க. அப்படி கொள்வாங்க கல்வியிலே சொல்லுங்க. நீங்க அப்படி இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஜபம். நான் கேட்கிறேன், உங்களுடைய ஜப ஜீவியம் எவ்வளவு இருக்கிறார்? ஹல்லேலூயா. சிலர் எடுத்து சொல்லுங்க, இருக்கவே முடியல. மாமிசத்தை அடிமையாக்கி உடைய ஜபம் தியாகங்களை மாமிசத்தை அடிமையாக்கும் போது இந்த அமெரிக்கா சத்திய இக்கி பசல்வானா உலகளவு ஜபாவி இந்த பகல் கட்டியெழுப்பப்பட வேண்டியது தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் ராவு முழுவதும் அமர்ந்து ஜெபம் பண்ணினார். சீசர் ஜெபித்தார். அந்த மாதிரியை நமக்கு வைத்து போனார். வேதம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிற வசனத்தை வாசிக்கிறவரும் கேட்கிறவரும் யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறவன் கேட்கிறவன் சொல்லுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறார்கள். வேத வாசிக்கிறவமாக இருக்கிறோம். கூட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறோம்? ஆராதனை ஒழுங்கு எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. எத்தனை தாமசம் கேட்டாலும் எத்தனை தாசத்தியம் கேட்டாலும் ஆராதிக்கிறது ஒரு உண்மை உண்டா அவருடைய வாழ்க்கையில? இங்கே பெற்றவால் ஆராதிக்கிறபடினா என் ஆண்டவரால் உன்னை நிறையாக்க முடியவில்லை. அதான் உண்மை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பரமத்தின் ஜெபம் கொண்டு நிறைந்த வாக்குகளில் நான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கூட்டத்துக்கு நீ ஒழுங்கு வேணும். 10 மணி ஆராதனை 10 மணிக்கு வரணும். தேவனை ஆராதிக்கணும். தேவனுக்கு கொடுக்கிறதை கனத்த மகிமைய என் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட்டம் ஒழுங்குடையமாக இருக்கணும். தேவனை ஒரு நாள் ஒரு ஹோட்டல் பேசுவானா அது எல்லா நாளும் போகணும். இடைவெளிகளை பிரயத்தாக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மட்டுமல்ல அதே கூட்ட ஒழுங்குகள் காணிக்கைகள் கர்த்தருக்காக கொண்டிருக்கணும். காணிக்கை தசமபாகம் சுபேதானம் ஹல்லேலூயா. சேர்ச்சைகள் காட்சைகள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காணிக்கை நம்முடைய உள்ளதை போடுகிறோம். தசமபாகம் 10 கர்த்தவியமாக அது கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அதற்கு வேறொரு செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுபேதா நம்ம மனம் உயர்ந்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு தான் நம்ம பல காரியங்களையும் செய்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பொருத்தனை காட்சிகள் இவ்விதமாக தேவனெல்லாம் மகிமைப்படுத்தும் போது இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனும் ஒழுங்கா வந்தாச்சுன்னா ஆவி பாவிசத்துக்கு விரோதமா பாவிச ஆவிக்கு விரோதமா யுத்தங்களை கொண்டிருக்கும் போது ஹல்லேலூயா இது இல்லாம இருக்கிறவரை சாத்தான் வெட்டி போடுவார். சாத்தான் அடிமையாக்கி விடுவார். வேலைக்கு அடிமையாக்குவார். கடவுளுக்கு அடிமையாக்குவார். சமாதான கேளுக்கு அடிமையாக்குவார்.
மட்டுமே பிசாசை நீக்க முடியும். அவருக்கு சத்திய மேற்கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வராதவர்கள் கூட கடந்து போகும்போது அதிலே இணைத்த போனவர்கள் இல்லாமல் போனவர்கள் எழுந்து வெற்றி விட்டது போல சில குடும்பங்களை சில தலைமுறைகளை சாத்தான் வெற்றி இழப்ப விடாதபடி நீ இழப்ப விடாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்குரிய வாழ்க்கையில ஒரு இழப்ப முடியாதபடி சாதா கீழ்பட்டி வைத்திருக்கிறார். ஓ பெரணியா, ஓ இல்ல பிரச்சனை இல்ல சமாதான கேடு உடைய வாழ்க்கைய சீதைத்துக் கொண்டிருக்கிற சில அத்தகார சக்திகள் சில குடும்பங்களுக்கு விரோதமாக தீய செய்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் திட்டவனை பார்த்து சொல்கிறார். உன்னுடைய சான்றோர் உன்னுடைய குடும்பத்தோடு போராடுகிற வல்லமை விடுதலையாய் செயலுக்கு போகிறவாரா சொல்லப்பட்ட ஆவசனத்தின்படி இந்நாடுகளில் நீ தேவனுடைய வார்த்தைப்படி வாழ வேண்டியது தேவை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து நீ பலவீனனானால் சாத்தான் எழுதுற ஒரே அடிமையாக்கி விடுவார். இந்த மகள் இவருடைய பலவீன பகுதி என்ன? ஜனங்களையா வேதவாசிப்பா ஆறாத விஷயத்திலேயா கொடுக்கிறதிலேயா இல்ல ஊழியம் செய்வதிலேயா இவருடைய பகுதி என்ன? ஊழியம் பலத்திலே செய்யலாம். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவது அது பெரிய ஊழியம். தேவத்தை தாங்குவது ஊழியம். இந்த காலவேளையில அதற்கு நிறுத்தவே தவிர கண்டுபிடிக்க முடியும். ஆகவே என்னுடைய குடும்பம் இந்த நிலையில வர காரணம் என்னுடைய குடும்பத்திலே ஐக்கிய ஒரு மனம் இல்லாதது காரணம். சப்தைகளை வெட்டி போட்டான், அத்தாழைகளை வெட்டி போட்டது. இந்த மகன் மீண்டுமாய் பரப்பர இதை பலத்தால் இடைக்கட்டவது இதற்காக கண்ணீரோடு ஜெபிப்பாயானால் நிச்சயம் ஒரு வெற்றி உண்டு, நிச்சயம் ஒரு விடுதலை உண்டு, நிச்சயம் என்னுடைய குடும்பம் செழிக்கும், என்னுடைய குடும்பம் செழிக்கும், என்னுடைய தலைமுறை செழிக்கும், என்னுடைய தேசம் செழிக்கும். அது ஆசிரியமானவருடைய வாழ்க்கையில கடந்துறமாக இந்த காலங்களிலே அதற்கு அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் தேவை. லேவியா ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். அல்லேலூயா. அசதி அல்லேலூயாமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபிக்கிறதில் அசதி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கிறதில் அசதி இருக்கக்கூடாது. ஊழியம் செய்வதில் அசதி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சைக்கு ஏதாவது வேலை நடந்தாலும் அசதியாக இருக்கக்கூடாது. நீ கண்டு காணாமல் போகக்கூடாது. அதை செய்யறதுக்கு ஒரு மனம் வரப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் தேவனை ஆசீர்வதிப்பார். இவருடைய குடும்பத்தை தன்மையினால் நிரப்புவார். இவருடைய தலைமுறை தேசத்தின் தன்மையினால் நிரப்ப முடியும். அல்லேலூயா. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாய் மாற வேண்டும் மகன். அல்லேலூயா. சாத்தான் அலைகளை வெட்டி வெட்டி தேவனுக்கு அப்படியாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்க வைக்கிறது. அத்தகார சக்தி தேவனை பின்தங்க வைத்திருக்கிறது. தேவனை பின்தங்க வைத்திருக்கிறது. தேவனுடைய விசுவாச வாழ்க்கை பின்தங்கி போயிருக்கிறது. ஆவி நாட்களில் ஜெபம் இல்லை, ஆவி நாட்களில் இருந்த உபவாசம் இல்லை, ஆவி நாட்களில் இருந்த தீர்மானம் இல்லை, பின்தங்க வைத்திருக்கிறார். சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஆவிக்குரிய நல்ல அறிவுள்ளவர்கள் அவன் திருடி கொண்டு போறான். இப்ப நம்ம
உசரவனாயிருக்கா சீதா உசரவனாகையா எங்க வாய்ப்பு விழுந்துகளையோ பாதி பல்வேறு சொல்லும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மகன் ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆகிய அடையாளங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஒருவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை கனப்படுவார். இந்த காலவேளையில் நீ ஒரு விசுவாசியை தாங்குகிறாய் என்றால் அதற்கு ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். ஒரு குடும்பத்தில் கடந்து வரும், அவருடைய தலைமுறையில் கடந்து வரும். அல்லேலூயா. எபித்து தாங்குகிறாயா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் குடும்பத்தில் வரும். ஊழியத்தில் ஒரு பாய் எடுத்து போடுகிறாயா அதற்கு ஒரு பிரதிபலன் வரும். நீ தூங்குகிறாயா அதற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கட்டை காணாமல் போற ஒரு நாள் அதுக்கு வட்டியோடு கலந்து கேட்பார் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்படியானால் இந்த காலங்களில் நபி தேவனோடு கேட்பார், நான் யுத்தத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய அனுபவத்தில் நான் பின்தங்கி இருக்கிறேனா? அல்லேலூயா. இல்ல அனலாக இருக்கிறேனா என்று நபிக்கு சுய பரிசோதனை செய்ய வேண்டியது தேவை. இந்த பகல் ஒரு எழுத்துதலை செய்ய ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு பகல். அல்லேலூயா. அல்லேலூயா. விடாய்த்து போனவன அமெரிக்கை பெற்றினா அதனால் தான் அல்லேலூயா தொடர்ந்து அவருக்கு யுத்தம் நடக்கும் என்று மோசே சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:7 படிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை